உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கையில் கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு என்ன காருக்குள்ள என்ன பொருள் இருக்கு அதை வச்சு நான் எப்படி சர்வே ஆக முடியும். நான் வந்து அந்த மேலே நின்று சர்வே ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ வந்து நான் சைடில் மரங்கள் ஏதாவது இருக்குதா, ஏதாவது ஏறுறதுக்கு வழி இருக்குதா, இல்லை அந்த வெள்ளத்துலேருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்குதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் வந்து அந்த இடத்துலேருந்து காலை எடுத்து வைக்கிறதுக்கே முடியாதுன்றாங்க. அதனால வந்து உங்கள் உயிர் வந்து உங்கள் கையில் தான். அவசியங்க இந்த ஒரு தண்ணி கிட்டத்தட்ட நெஞ்சுக்கிட்ட வந்துடுச்சு. பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். நான் அந்த இடத்துலேருந்து நானே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் வெள்ள நீர் வந்து பயங்கர ஸ்பீடு. அதில் தப்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சரி இந்த மரத்துலேயே இருந்துக்கலாம், வெள்ளம் வடிகிற வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாறி மாறி உட்கார்றதுக்கும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது, சாயறதுக்கும் இடம் இருக்குது, இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த மரத்தில் வந்து தேள் இருந்தது. இவ்வளோ பெரிய தேள்கள்லாம் இருக்குது, அப்போ பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன். ஒரு தேள் என்னை பார்த்து வர ஆரம்பிச்சு. திரும்ப அந்த வெள்ளத்தில் குதிச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேன். பார்த்தா இது இருக்கிறதுலே முக்கியமான இடம் உடஞ்ச இடத்துல மாட்டேன். நான் வந்து மேலே பார்க்குறேன். சரி இந்த மரத்தில் தான் நம்ம தங்கணுமா சரின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பணம் ஓலை இருந்தது. அந்த ஓலைக்கு மேலே ஒரு பாம்பு இருக்குது. ஆமாம், அந்த பாம்பு வந்து ஒரு பள்ளி ஏறி வந்த பள்ளியை பிடிச்சி சாப்பிடுது. நான் அதை பார்த்துட்டேன். அவ்வளோ தேள்கள். அந்த மரத்தில் கூட ஒரு 3-4 தேள் தான் இருந்திருக்கும். அதை தட்டி விட்டுட்டு நம்ம அங்கே கூட இருந்திருக்கலாம் போல். இந்த மரத்தில் அவ்வளோ தேள்கள் கொச்சன்னு இருக்குது. மரத்தில் என்ன கண்டிப்பாக கடிபட்டுருவேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், தண்ணிக்குள்ளேயே இறங்கி நின்றுட்டேன். கழுத்தளவு தண்ணியில் இறங்கி நின்றுட்டு தலையை மட்டும் வெளியே வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி கட்டையை பிடிச்ச மாதிரியே நின்றுட்டேன். பிள்ளை கொஞ்சம் கூட சாப்பிடாம இருக்க மாட்டா. அப்போ பசிக்குன்னு சொல்லுவான். சாப்பிடாம பிள்ளை இருக்கானே பயந்து அழுதுட்டு இருந்தோம். அப்போ தகவல் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஆள் இருந்து ஃபோன் வந்துச்சு. அங்கே 2 பாடி கிடக்கான்னு சொல்லிட்டாங்க. 2 பாடி கிடக்கணுன்னா அதுல நம்ம பிள்ளை ஒரு தந்துருவானோ. என்ன பண்றாங்க எது பண்றாங்க, ஒரு நைட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியும். நைட்ல எனக்கு இருட்டுக்குள்ள இப்போ வந்து சொல்லி அது தெரியுது. தேலுக்குள்ள இருந்தாங்க, பாம்புக்குள்ள இருந்தாங்க. ஆனா அவருக்கு தைரியம் அதிகம், அதனாலேயே அவங்க வந்துட்டாங்க. வேற யாரா இருந்தாலும் இருந்திருக்க மாட்டாங்க. வணக்கங்க, என் பேர் ஃப்ரான்சிஸ். நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறேன். சமீபமாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வெள்ளத்தில் மாட்டி பிழைச்சி வந்த ஆள் நான் தான். அவசியங்க இந்த ஒரு தண்ணி கிட்டத்தட்ட நெஞ்சுக்கிட்ட வந்துடுச்சு. பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஸோ உனக்கு அந்த ரோடு எங்கே இருக்குது எல்லாம் காட்டுறேன். இந்த வீடியோ வேணால் அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வேணால் காட்டு, சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வாழை மரங்கள் தான் வந்து இருக்குது சுற்றி. அதுவும் ரொம்ப தள்ளி இருக்குது நான் இருக்கிற இடத்துல இருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு இரவு நேரமாக. என்னென்னா, நம்ம நண்பரோட ஃபேமிலி வந்து அங்கே மாட்டியிருக்கிறதா வந்து குரும்பூர் டு காயல்பட்டினம் ரோட்டில் வந்து மாட்டியிருக்கிறதா ஃபோன் வருது. அவங்களுக்கு என்னென்னா தண்ணி இல்லை, பட் ஆனால் கார் பிரேக் டவுன் ஆகிட்டு அப்படி சொல்லி ஃபோன் வருது. இங்கே வந்து நியூஸில் வந்து அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, இன்னும் 3 நாள் பெய்யும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, சரி அவங்க தனியாக என்ன செஞ்சிட்ருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ரெஸ்கியூ யாரும் வர முடியாது, அதனால் நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து கார் எடுத்துகிட்டு நான் போகிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, ஆனால் ரொம்பலாம் அதிக அளவு தண்ணி இல்லை. சரி இனிமேல் தான் வரப்போகுது மாதிரி தண்ணி. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம குரும்பூர் போயிடலாம், அதுக்கப்புறம் ரிட்டன் இந்த பாதையில் வர வேண்டாம், வேறு பாதையை எடுத்து நம்ம வந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் திருச்செந்தூர் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன். போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செடிநல்லூரில் ஒரு செக் போஸ்ட் போட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து என்னென்னா ஒரு பேரிகேடில் ஒரு ஆரோ மார்க்கு அது மாதிரிலாம் இருந்ததுனால, சரி சைடில் போகிறதுக்கு வழி விட்ருப்பாங்க போல இருக்குது, நேராக எப்படி போகக்கூடாது, சைடில் ஏதோ வழி இருக்கும் போல இருக்குன்னு சைடு எடுத்து வந்துட்டேன் நான். எனக்கு அங்கே கைட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ்காரங்களும் யாரும் இல்லை. நான் அதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து தாண்டி நான் கருங்குளம் வந்தேன். கருங்குளத்துலேயும் எனக்கு அதே மாதிரி கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சரி என்னடா இது தண்ணி வேறு அதிகமாக இருக்கே, போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனையில் இருந்தேன். ஆனால் என்னென்னா அந்த குடும்பம் அங்கே வந்து கை குழந்தைங்கள வச்சு தத்தளிச்சிட்டு இருக்காங்க, இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கையில் சரி நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம், போய் பார்ப்போம். ஏன்னா அவங்க இப்படி இது பொம்பளைங்களாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் இன்னும்
ஃபர்தராக மூவ் பண்ணி போனேன். போகும்போது கருங்குளம் தாண்டிட்டேன். அதுதான் மார்க்கு. கருங்குளம் தாண்டவும் பயங்கர தண்ணி. நான் போயிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட நான் அந்த ஆதிச்சநல்லூர் மேடுன்னு சொல்லுவாங்க. புளியங்குளம் ஊர் வரும் அங்க. அந்த மேடு கிட்ட போயிட்டேன் நானு. ஆனா கிட்ட போக போக தான் தண்ணியோட அளவு வந்து கார் ஹெட்லைட்ட மறைக்கிற அளவுக்கு இருக்கு. அப்பன்னா கார் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிடும். தள்ளிட்டு போயிடும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி இது வந்து ரிஸ்க்கு. வேண்டாம். இதுக்கு மேல வேண்டாம். ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் கருங்குளம் மேம்பாலத்துல வண்டிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மழை எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம். அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டேன். சரின்னு வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது, வண்டி ஒரு பள்ளத்துல வந்து மாட்டிக்கிச்சு. ஆமா ரிவர்ஸ்ல. ஏன்னா ரிவர்ஸ்ல ரொம்ப உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்காது. ஏன்னா ஃபுல்லா தண்ணி இருக்கு. தண்ணியில உங்களுக்கு வியூ கிடைக்காது. முன்னாடினா வந்து வியூ கிடைக்கும். பின்னாடி கிடைக்காது. அப்படி இருக்கும்போது, நான் வந்து வண்டிய எடுத்துட்டு ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு ப அ பள்ளத்துல வண்டி மாட்டிக்கிச்சு பேக் வீலு. அதுக்கப்புறம் வண்டி மூவ் பண்ண முடியல. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல ஒரு மடம் இருந்தது. அந்த மடம் உடைஞ்சு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஐயோ! தண்ணி ஃபாஸ்ட்டா வருதே! அடிச்சிருமோன்னு நெனைக்கிறதுக்குள்ள கார் அடிச்சு ஒரு வாழத்தோப்புக்குள்ள தள்ளிடுச்சு. அப்புறம் காருக்குள்ள தண்ணி வர வர நான் என்ன பண்ணேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து டக்குன்னு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு, ஒரு டார்ச் லைட் எடுத்தேன். என்ன காருக்குள்ள என்ன பொருள் இருக்கு? அத வச்சு நான் எப்படி சர்வை ஆக முடியும்? அப்படின்றத வச்சு நான் யோசிச்சேன். க டார்ச் லைட்டு, கொடை, அப்புறம் வந்து மொபைலு இது 3 என்னால எடுக்க முடிஞ்சது. நான் அத எடுத்துட்டு காருக்கு மேல வந்துட்டேன். அ பேக் சீட்டுக்கு போய் பேக் சீட்லேருந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி ஏன்னா ஃப்ரண்ட் சீட்ல பயங்கர தண்ணி. இழுத்துட்டு இருக்கு. ஸோ டோர் ஓப்பன் பண்றது கஷ்டம். அதனால பேக் சீட்டுக்கு போய் பேக் சீட் வழியா டோர் ஓப்பன் பண்ணி பே மேல வந்துட்டேன் நானு. காருக்கும் மேல. மேல வந்ததுக்கப்புறம் சரி யார் யார் கான்டாக்ட் பண்ண முடியும்? என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடணும். ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இந்த ரெஸ்க்யூ டீமு, மத்த போலீஸ்காரங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட்டு போலீஸ்க்கு 100 எமர்ஜென்சி நம்பருக்கு அடிச்சேன். அவங்க வந்து ரெஸ்க்யூ டீமுக்கு சொல்லுங்கன்னு அவங்க ஒரு நம்பர் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தவங்களுக்கு அந்த நம்பர் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து இன்னொரு நம்பர் குடுத்தாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு அவங்க மாறி கால் பண்ண சொன்னாங்க. நான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பர் ஃபுல்லாமே ஃபேமிலி குரூப்ல போட்டுட்டு நீங்களே கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. இவங்க நான் சொல்ற சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அத பண்ணிட்டு, நான் வந்து அந்த மேல நின்னு சர்வே ஆகுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ, அத பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ வந்து நான் சைட்ல மரங்கள் ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஏறுறதுக்கு வழி இருக்குதா? இல்ல அந்த வெள்ளத்துலேருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்குதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன சுத்தி வந்து வாழைத்தோப்பு மட்டும் தான் இருக்கு. அ அந்த வாழைத்தோப்புக்குள்ள என்னால எந்த ஒரு மரத்தையுமே பிடிக்க முடியாது. போனேன்னா நான் அப்படியே ஆத்துக்கே போயிடுவேன். இல்லன்னா ஏதாவது அடர்ந்த காடு மாரி இருக்கும்ல, அது மாரி இடங்களுக்கு போயிடுவேன். அந்த மாரி இடங்களுக்கு போயிட்டா எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதனால வந்து எனக்கு ரோட் பக்கத்துல நான் இருக்கிறேன். இப்போ மாட்டிட்டு இருக்கேன். ஸோ இங்க இருக்குது எனக்கு சேஃப். அப்படின்னு சொல்லிட்டு நான் அ வந்து காப்பாத்தணும். நான் மாட்டுனது ஒரு 11 மணி இருக்கும். வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுது ஒரு 11:30. அதுவரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு, ஏறி இதெல்லாம் நின்னுட்டு, அப்புறம் ஒரு 11:45 இருந்து நான் என்னோட ஹெல்ப்புக்காக நான் கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஒவ்வொரையும். ஆமா. அது எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஊர்க்காரங்க, ஃபேமிலிக்கு சொன்னதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி, அவங்க வந்து அங்கங்கன்னு கான்டாக்ட் பண்ணி கருங்குளம், ஸ்ரீவைகுண்டம் அங்கங்கன்னு என்னென்ன ஊர் இருக்குதோ எல்லா ஊருக்கும் கான்டாக்ட் பண்ணி, என்னென்ன பண்ண முடியுமோ முயற்சி பண்ணாங்க. ஒரு 2 மணி, 3 மணி போல எனக்கு கருங்குளத்துலேருந்து ஒரு பிரதர் ஒருத்தர் நமக்கு வெல் விஷர் இருக்காரு. அவரு கால் பண்ணாரு. "அண்ணா இவங்க வந்து ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டீம் வந்து அந்த இடத்துலேருந்து கால எடுத்து வைக்கிறதுக்கே முடியாதுன்றாங்க. அதனால வந்து உங்க உயிர் வந்து உங்க கையில தான். நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏதாவது ஒரு ஊர் சைடு வந்தீங்கன்னா, ஊர் மக்களாவது உங்கள தூக்குவாங்க. இல்லன்னா நீங்க வந்து மாட்டி தண்ணியோட போயிட வேண்டியதுதான். உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இதுக்கப்புறம் உங்க முடிவு." அப்படின்ற மாரி அவர் சொல்ட்டாரு. சரி அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி பார்க்கலாம். ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு, நான் விடியட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். கார் மேலேயே தான். கார் மேல நின்னுக்கிட்டே வெயிட் பண்ணேன். கையில டார்ச்சு கூட. அது அந்த டைம்ல தான் வந்து சரி வீடியோ எடுத்து போடுவோம். இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்னு என் ஃபேமிலியில வந்து என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, சரி போலீஸு அவங்க உதவ மாட்டாங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ, பேரிடர் எதுவுமே உதவ மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. அதனால ஃபேமிலி வந்து இந்த விஷயத்த வைரல் பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரி அப்போ வைரல் பண்ணுங்க. தெரிஞ்சவங்கள வச்சு எல்லாரும் நியூஸ் சேனல்ஸ் அங்கங்கன்னு குடுத்து வைரல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வைரல் பண்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நான் அனுப்பிச்ச என் தம்பிக்கு அகஸ்டினுக்கு அனுப்பிச்சிருந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு.
அது அனுப்பி அது வந்து ரொம்ப வைரல் ஆகி கொஞ்சம் நியூஸ் சேனல்ஸ் நாங்கள் போடுறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்க்கு அந்த நியூஸ் போனால் அது மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லி அதிகாரிகள் சைட்லேருந்து வந்ததாக வேறு சொன்னாங்க. அது அப்படி இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நான் அந்த இடத்துலேருந்து நானே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் வெள்ள நீர் வந்து பயங்கர ஸ்பீடு. அதில் தப்பிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு நீச்சல் வந்து ஒரு பேசிக் அளவு தான் தெரியும். என்ன காப்பாற்றிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கிடுங்களேன். நான் வந்து வேறு வழி இல்லாமல் நீச்சல் போட்டே ஆகணுன்ற கட்டாயம். அப்போது வந்து நைட் ஃபுல்லாக நின்றுட்டு காலையில் ஒரு 6:30க்கு தண்ணியோட இழுப்பை பார்த்து, இழுப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இழுப்பு வந்து அந்த சைடு பார்த்து தான் இருக்குது. புளியங்குளம் கால்வாய்ன்ற ஊர் பார்த்து தான் வந்து இழுப்பு இருக்குது. அதனால் நான் அந்த இழுப்பு தண்ணியிலே வந்து நீந்தி எதிர்நீச்சலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு ரொம்ப தூரம் போனேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு மேலே நம்மளால நீச்சல் முடியாது. ஏன்னா கை கால்லாம் வந்து இதாகிட்டு குளிரில். அப்போ டக்குன்னு ஒரு மரத்தை பார்த்தேன். அந்த மரம் வந்து கீழே இருந்தே வந்து விரிஞ்ச மாதிரி ஒரு நிலையில் இருந்ததுனால ஈஸியாக என்னால் ஏற முடிஞ்சுது. சரி அந்த மரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். நான் வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோ இருப்பேன். ஸோ நான் ஏறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இந்த மரத்துலேயே இருந்துக்கலாம். வெள்ளம் வடிகிற வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாறி மாறி உட்கார்றதுக்கும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. சாயறதுக்கும் இடம் இருக்குது. இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த மரத்தில் வந்து தேள் இருந்தது. பெரிய பெரிய தேள். இவ்வளோ பெரிய தேள்கள்லாம் இருக்குது. அப்போ பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன். ஒரு தேள் என்னை பார்த்து வர ஆரம்பிச்சிட்டு. சரின்னு சொல்லி அந்த தேளை தட்டி விட்டுட்டு இருந்தேன். பின்னாடி திரும்பி பார்த்தா என் முதுகு பின்னாடி தேள்கள் இறங்குது. இதுக்கு மேலே அந்த இதில் இருந்தால் வந்து கஷ்டம். ஏன்னா தேள் கொட்டி கை கால்லாம் இழுத்துக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து பார்த்துருப்பேன். ஆமாம். இப்போது உடம்பு நல்லா இருந்தால் ஏதோ நீச்சல் அடித்து இதை பிடிச்சா தப்பிச்சிக்கலாம். ஆனால் தேள் கடிச்சிட்டுனா கை கால் தூக்க முடியலன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதனால் திரும்ப அந்த வெள்ளத்தில் குதிச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனேன். பார்த்தா இது இருக்கிறதுலே முக்கியமான இடம் உடஞ்ச இடத்துல மாட்டிக்கிட்டேன். அதை எனக்கு ரோடு தெரிஞ்சுட்டு ரோட்டில் 2 போலீஸ்காரங்க நிற்கிறாங்க ஒரு பேரிகேட் போட்டுட்டு. பின்னாடி 1-2 ஊர் மக்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போது வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகிற இடத்துக்குள்ளே போனால் என்னால் நீச்சல் போடவே முடியல. நான் வந்து அதுக்கப்புறம் அப்படியே அந்த தண்ணியை இழுத்துட்டு போது ஒரு பனைமரத்தை என்னால் பிடிக்க முடிஞ்சுது. நான் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போதே காப்பாற்றுங்க கத்தும்போது போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பனைமரத்தை போய் பிடிச்சேன். பனைமரத்தை பிடிச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு பனைமரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறேன். அவங்க காப்பாற்றுங்க கத்துறேன். இது வந்து திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நான் ஒரு 11 மணிக்கு மாட்டியிருக்கிறேன். திங்கட்கிழமை காலையில் இது வந்து ஒரு 7 மணிக்கு இருக்கும். 7-7:30 அப்படி வச்சுக்கோங்க. அந்த டைமில் இருக்கும். அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சிகள் பண்ணுறாங்க. காலைல ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் வந்துச்சு. அவங்கெல்லாம் சேர்ந்து எதாவது பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து என்னென்னா வருவாங்க, பார்வையிடுவாங்க, போயிடுவாங்க. வருவாங்க. ஆமாம். ஏன்னா எனக்கு வந்து மரம் வந்து ரோட்டோரம் உள்ள மரம் தான். அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி தான் தெரியும். நான் லெஃப்ட் சைடு மரத்தில் தான் இருந்தேன். லெஃப்ட் சைடு போகிற மாதிரி தான் அந்த ரோடு இருக்கும். ஸோ நேராக பார்த்தோன்னா எனக்கு ரோடு தெரியும். அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னா எனக்கு வந்து அவங்க அந்த உடஞ்சிருக்கிற அந்த குளத்தோட அது பெரிய ஏரி மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட. அப்போது வந்து பார்க்கும்போது அதெல்லாம் பயங்கரங்க. அதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து எதனால் பனைமரத்தை பிடிச்சி நின்று அதுக்கு அடுத்தது நான் நீச்சல் அடித்து கொஞ்சம் தூரம் போக முடியும்னு நான் நினச்சேன். ஆனால் எதுக்காக நான் பனைமரத்துலேயே நின்று அப்படின்னா எனக்கு முன்னாடி ஒரு டிராக்டர் அடிச்சுட்டு போகுது அந்த தண்ணி. டிராக்டர் என்ன வெயிட் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி அந்த டேங்கர் இருக்கும்ல, தனி டேங்கர் அதோட ஒட்டி வச்சிருப்பாங்களே, அது டேங்கர் அடிச்சுட்டு போகுது அந்த தண்ணி. இந்த நிலமையில நம்ம வந்து அந்த நீச்சல் அடிக்கவே முடியாது. கண்டிப்பாக நான் ஆற்றுக்கு போயிடுவேன்ற ஒரு நிலைமை. நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆற்றுக்கு போயிடுவேன், இறந்துருவேன்றது. மரத்தை நான் பிடிக்கும் மரத்துக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் பயங்கரமாக தண்ணி வந்து அருவி மாதிரி இந்த பயங்கர ஃபோர்ஸில் போகும்ல, அது மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குது. சரி நம்ம இதுக்கு மேலே வந்து முயற்சி பண்ண வேண்டாம், முயற்சி பண்ணால் அது தவறாக தான் முடியும் அப்படின்னு நின்றுட்டேன் நானும். நான் வந்து அவங்கள வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஊருக்காரங்க வெளியே வந்தாங்க. அதில் ஒரு தம்பிலாம் வந்து ட்ரை பண்ணான். தனியாக இடுப்பில் கயிறு கட்டிட்டு டியூப் வச்சுட்டு என்னை நல்லா நீச்சல் தெரியும்னு சொல்லி காப்பாற்ற வர ட்ரை பண்ணினா அவனால் வர முடியல. ஏன்னா போதுமான அளவு கயிறு இல்லை. ஆமாம், அந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து நைட்டு நான் சர்வே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஆமாம், அந்த பனைமரம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பனைமரமும் வேப்ப மரமும் சேர்ந்த ஒரு மரம். ஆமாம், வேப்ப மரம் கொஞ்சம் சின்ன மரம் தான், பெரிய மரம் இல்லை. பனை மரம் கொஞ்சம் பெரிய மரம்.
இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்படி மேலே பார்க்குறேன். சரி இந்த மரத்தில் தான் நம்ம தங்கணுமா சரின்னு பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு பனை ஓலை இருந்தது. அந்த ஓலைக்கு மேலே ஒரு பாம்பு இருக்கு. ஆமா. அந்த பாம்பு வந்து ஒரு பல்லி ஏறி வந்த பல்லிய பிடிச்சு சாப்பிடுது. நான் அத பார்த்துட்டேன். ஆமா. சத்தம் கேட்குது. வால பார்த்துட்டேன். எல்லாம் பார்த்துட்டேன்னோனே எனக்கு பயம் குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த வேப்ப மரத்தோட தண்டுல ஃபுல்லா தேள்களா இருக்கு. அவ்ளோ தேள்களு. அ அந்த மரத்துல கூட ஒரு 3, 4 தேள் தான் இருந்திருக்கும். அத தட்டி விட்டுட்டு நம்ம அங்க கூட இருந்திருக்கலாம் போல. இந்த மரத்துல அவ்ளோ தேள்கள் கொச்ச கொச்சன்னு இருக்குது. சரி, வேற நமக்கு வழி கிடையாது. அதுங்களோடயும் போராடணும், தண்ணியோடயும் போராடி தான் ஆகணுன்ற நெலம. அப்புறம் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க காப்பாத்த முடியாதுன்ற நிலைமை எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு 5 மணிக்கு மேல யாருமே இல்ல. போயிட்டாங்க எல்லாரும். பார்த்துக்கலாம், நாளைக்கு அவர் உயிரோட இருந்தா பார்த்துக்கலான்ற மாரி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா. இவங்க போலீஸ்காரங்க நெனச்சிருந்தா யாராவது ஒருத்தராவது எனக்காக போட்டு நைட்டு ஃபுல்லா சத்தம் குடுத்துட்டு, இல்ல ஒரு லைட் எனக்கு சைடு வச்சுக்கிட்டு, அ அது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். எதுவுமே அவங்க எந்த உதவியும் பண்ண ரெடியா இல்ல. ஒத்த உயிர் தானே. அப்புறம் வந்து திரும்ப அன்னைக்கு நைட் சர்வே ஆகுன்ற நிலைமை. அந்த நான் புடிச்சிருந்த பனை மரம் வந்து ஒரு கடை இருந்த ஒரு பனை மரம். கீழ கடை இருந்திருக்கு. ஆமா. ரோட் சைடுல ஓரமா கடை வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி கடை வச்சிருந்த ஒரு பனை மரம் அது. அதுல வந்து கட்டைகள்லாம் வச்சு அவங்க மேல அந்த ஷெட்டு மாரிலாம் அது மாரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3, 4 கட்டை இருந்தது. நான் அந்த கட்டைய முடிஞ்ச அளவுக்கு தண்ணிக்குள்ள போய் அந்த கட்டையெல்லாம் உருவி, அதெல்லாம் வந்து எடுத்து அந்த மரங்களுக்குள்ளேயே மாட்டி வச்சு, அத வந்து என்னோட கால்களுக்கு வந்து அந்த அவங்க கட்டியிருந்த அந்த மேல கூரை இருக்கும்ல, அது காலுக்கும், அ தொடைக்கு ஒரு இது. ஏன்னா என்னோட வெயிட் அதிகம். அதனால தொடைக்கு ஒரு இதுவும், அதுக்கப்புறம் வந்து என்னோட கை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வலுவான கட்டை ஒண்ணு. எல்லாமே வந்து பனங்கட்டை தான். மிதக்கக்கூடியது தான். அது மாரி வச்சு நான் செட் பண்ணி தண்ணீல உட்காந்துக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா ரொம்ப நேரம் உட்கார முடியல. தண்ணியோட நீர்மட்டம் ரொம்ப கூடிடுச்சு. அப்புறம் வந்து அப்படியே எனக்கு கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு. ஆனா புடிச்சிட்டு நிக்கிற மாரி இருந்தேன் நானு. அப்படியே ஒரு நைட்டு நான் சர்வே ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு. சரி வேற வழி கிடையாது. அந்த பூச்சிகளோட தான் நான் இருக்கணும் அப்படின்ற மாரி அந்த பூச்சிகளோட மரத்துல நிக்க முடியாது என்னால. மரத்துல நின்னா கண்டிப்பா கடிபட்டுருவேன். அதனால என்ன பண்ணிட்டேன், தண்ணிக்குள்ளேயே இறங்கி நின்னுட்டேன். கழுத்தளவு தண்ணியில இறங்கி நின்னுட்டு, தலைய மட்டும் வெளிய வச்சுக்கிட்டு, அப்படியே கட்டைய புடிச்ச மாரியே நின்னுட்டேன். எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு பூச்சி வந்தா தண்ணியில இறங்க மாட்டுது அந்த பூச்சி. தண்ணியிலிருந்து கொஞ்சம் மேல தான் அந்த பூச்சிகள் வந்து இருக்குது. அதனால நான் பார்த்தேன், சரி அப்போ தண்ணியில இருக்கிறது எனக்கு சேஃப். அப்படி சொல்லிட்டு நான் தண்ணியில இறங்கி நின்னுட்டேன். மறுநாள் காலையில விடியுது. அந்த ஃபுல் நைட்டும் எனக்கு கிட்டத்தட்ட நரகமாவே போச்சு. அது எப்படி ஒரு நரகம் அப்படின்னா, அது வந்து ஒரு சுடுகாடு இருந்த ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் அதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பூச்சிகளோட சத்தம், இதெல்லாம் வந்து நான் வேற 2 நாளா தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. எப்படின்னா, தண்ணியிலேயே திடீர்னு ஒரு லைட் வெளிச்சம் கண்ண மூடி திறந்தோம் அப்படின்னா, லைட் வெளிச்சம் வருது. ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்த வர மாரி தெரியுது. அப்புறம் வந்து சைடுல என் ஃபேமிலி எல்லாம் வர்ற மாரி தெரியுது. அ அது மாரி அப்புறம் வந்து என் ஃபேமிலியோட முகங்கள் எல்லாம் அந்த மரத்துல தெரியுது. அப்படி பயங்கரமான இல்யூஷன். அப்புறம் இந்த இல்யூஷன் வந்து கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னா, என்ன ஒருத்தர் கை நீட்டி கூப்பிடுற மாரி தெரியும். அது தெரியும்போது நான் என்ன பண்ணுவேன், என்ன அறியாமலே நான் கைய விட்டு அந்த கைய பிடிக்க போயிருவேன். போனேன்னா தண்ணியோட போயிடுவேன். இது என்னோட நிலைமைன்னு தெரிஞ்சிருச்சு. நான் கீழ இந்த தண்ணியில மூஞ்ச கழுவி இப்படி கண்ணெல்லாம் இது பண்ணி தூங்காம இருக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்றேன். ஆனா அந்த இல்யூஷன் வந்து எனக்கு மறையவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி அப்போ தூங்காம இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருமோன்னு சொல்லி, பூச்சிட்ட கடிப்பட்டா பரவால்ல. சரி ஒரு 1 ஹவர் தூங்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லி, அந்த மரத்திலே கட்டைகள புடிச்சுக்கிட்டு தூங்க ட்ரை பண்ணுனேன். கொஞ்சம் கொஞ்சமா மாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். 30 மணி நேரத்துக்கு 30 மணி நேரம், 35 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். அந்த டைம்ல தான் நான் அத ட்ரை பண்ணுனேன். அப்போ வந்து புடிச்சிட்டு தூங்கறதுக்கு ட்ரை பண்ணுனேன். கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் கிடைச்சது. தூக்கம் கிடைக்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டு, விடிய காலைல ஒரு டைம்லாம் நமக்கு தெரியாது அங்க இருக்கும்போது. ஒரு 2 மணி போல இருக்கணும் மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு கெஸ்ஸிங் சொல்றேன். 2 மணி கிட்டலாம் கொஞ்சம் தெளிவாயிட்டு. அந்த இல்யூஷன் இல்லாம ஆயிடுச்சு. சரி ஓகே பரவால்ல. இது போதும். நம்மள நாளைக்கு ஒரு நாள் நம்ம பிழைச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு நிலைமை வந்துட்டு, விடிய காலைல நான் பார்க்குறேன். விடிய காலைல வந்து ஊர் மக்கள்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி வடிய ஆரம்பிச்சுட்டு. வடியவும் ஊர் மக்கள்லாம் நெறைய பேர் வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த சைடுல உள்ள ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நல்லா இருக்கிற ஊரு, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிற ஊர் அப்படி இருந்ததுன்னா, இந்த ஊர்க்காரங்க அவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறாங்க.
நான் எப்படி காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னா, வழக்கமா நான் காலையில விடிய டைம்ல அந்த டைம்ல மக்கள் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாங்க அப்படின்னா, நான் வந்து கத்த ஆரம்பிச்சுருவேன். முடிஞ்ச அளவு மூச்சு குடுத்து கத்தணும். அது எக்கோ மாரி சவுண்ட் வந்து அவங்க போய் ரீச் ஆயிடும். நான் அது மாரி வந்து ஓன்னு கத்துவாங்களா, அது மாரி வித்தியாசமா சவுண்ட் போட்டு காப்பாத்துங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டேன். மக்கள் பார்த்துட்டாங்க. நான் இருக்கிறத பார்த்துட்டாங்க. மறுநாள் காலையில நான் உயிரோட இருக்கேனா அப்படின்னு சொல்லியே செக் பண்ணதுக்கு வந்தாங்க. வந்து காலங்காத்தால வந்து சத்தம் குடுத்தாங்க. ஒரு 6:30 டைம்ல வந்து சத்தம் குடுத்தாங்க. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் கத்துனேன். கத்துன உடனே அவங்களுக்கு வந்து சரி காப்பாத்திருவோம் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு. ஆனா அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்கன்னு ஒருத்தர் கூட இல்லங்க அந்த இடத்துல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம். ரொம்ப கடினம். ஒரு உயிர் போப்போது. அவன் தத்தளிச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல கூட ஒரு போலீஸ்காரங்க நின்னு பார்த்தது அப்படின்னு, அதுல வந்து ஒரே ஒரு கான்ஸ்டபிள மட்டும் அவங்க நிறுத்தி விட்டு போயிருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் மட்டும் தான் நின்னுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன தூக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிலை. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அ புளியங்குளம்னு நெனைக்கிறேன். அந்த ஊருக்கு வந்து இந்த கால்வாய்ன்ற ஊரு. அவங்க தான் எனக்கு தெய்வம் மாரி அந்த மக்கள்லாம். அவங்க தான் வந்து என்ன காப்பாத்துனது. அவங்க வந்து ஒரே ஊர் மக்கள். இந்த பிரச்சனைக்காக எந்த ஒரு சண்டை, சச்சரவு எதுவுமே இல்லாம மொத்த ஊர் மக்களும் ஒண்ணா சேர்ந்து, அ ஒரு பெரிய வீடு அங்க கட்டிட்டு இருக்கிறாரு ஒரு ஐயா. ஆமா ஒரு சார். அவரு இங்க இருக்காரு. அவர நான் பார்த்தேன் நானு. அவரு வந்து அவரோட வீட திறந்து குடுத்துருக்கிறாரு. அந்த வீட்ல வச்சு இவங்க சமையல் பண்றாங்க. 500 பேருக்கு சாப்பாடு, வாட்டர் பாட்டிலு, பக்கத்துல என்னென்ன கடைகள்ல அவங்க ஊருக்கு பெட்டி கடையெல்லாம் காலி. எல்லாம் காலி பண்ணி எடுத்து வச்சு, அ வெளிய போய் ஏதாவது வாங்கிட்டு வர முடியுமா? பக்கத்துல ஏதாவது ஊர்களுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வர முடியுமான்னு வாங்கிட்டு வந்து, அவங்க அக்கம் பக்கம் ஊர்களுக்கு இவங்க சாப்பாடு கொண்டு போய் குடுக்குறாங்க. இவங்க கொண்டு போய் குடுக்கும்போது, அவங்கள என் சத்தம் வந்து கேட்டுருச்சு அவங்களுக்கு. "ஏய் நம்ம ஊரு கால்வாய்ல எவனோ கிடக்குறான்" அப்படி சொல்லி என்ன தூக்க வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப சொல்றாங்க, 2, 3 பேர் கிடக்குற மாரி சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ "நீங்க வாங்க நம்ம தூக்க போலாம், தூக்குங்க" அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தலைக்கட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர்கள்ல இருக்கிறவங்க பெரியவங்க வந்து அவங்க முடிவு பண்றாங்க. சரி போய் தூக்கிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. ஆனா வந்து அது அவங்க வந்து போலீஸால தடுக்கப்படுறாங்க. ஏன்னா, "நீங்க போகாதீங்க. நீங்க உள்ள இறங்குனா உங்கள தூக்குறதுக்கு யார் வர்றது?" வேண்டான்னு சொல்லவும், அந்த ஊர்க்காரங்க அத மதிக்கல. அவங்க "நாங்க தூக்கிருவோம். எங்க உயிர் எங்க கையில. நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க தலையிடாதீங்க. நாங்க தூக்கிக்கிறோம்" அப்படி சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அ ரொம்ப அதிகமா பிளான் பண்ணி ஏரிய சுத்திட்டாங்க. ஏ மொ நேரா வந்தா என்ன தூக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேரா வந்தா கிட்டத்தட்ட நான் ஒரு 300, 350 மீட்டர், 400 மீட்டர்ல தான் இருக்கிறேன். அங்கருந்து பார்த்தா என்னைய பார்க்க முடியும் அவங்க. அந்த மாரி மீட்டர்ல தான் இருக்கேன். அது ஒரு ரோடு தான். ஆனா தண்ணி போயிட்டு இருக்கு பயங்கரமா அடிச்சு. ஸோ இவங்களுக்கு என்ன வழி அப்டின்னா, இவங்க வந்து இந்த இலுப்புல வந்தா கண்டிப்பா அவங்களால வர முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏரிய மொத்தம் கிலோமீட்டர் கணக்குல சுத்தி, அது வழியா அவங்க உள்ள இறங்கி நேரா இலுப்புக்கு நேராவே என்ன பார்த்து வந்துட்டாங்க. இப்ப தண்ணி என்னை இழுத்துட்டு போகுதுல்ல, மரத்துல ஒரு சைடுல நான் பிடிச்சிருக்கிறேன்ல, சைடுல எனக்கு இலுப்புல தண்ணி போகுது. அதே மாரி இலுப்புக்கு அந்த சைடு போயி, அதிலிருந்து பிடிச்சு ஒவ்வொரு மரமா கயிறு கட்டி வந்து பிடிச்சு, என்னைய வந்து புடிச்சுட்டாங்க. அதுல ஒரு பையன் நம்ம பிரகாஷ்ன்ற ஒரு பையனும், துரைன்ற ஒரு அண்ணனும். துரைன்ற அண்ணன் வந்து அங்க வந்து அப்பப்போ வலை போட்டு அந்த இடங்கள்ல மீன் புடிச்சு, அந்த மீன வந்து வியாபாரம் பண்ணி வாழக்கூடியவர் அந்த அண்ணன். அந்த அண்ணன் வந்து திறமையா வந்து அந்த டீம லீட் பண்ணி, நான் சொல்றத கேட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி அந்த டீம லீட் பண்ணி, ஒருத்தர் கயிறு சுமந்தாரு. 2 பெரியவங்க வந்தாங்கங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50க்கு மேல இருக்கும் கண்டிப்பா. 2 பெரியவங்க வந்தாங்க அந்த இதுல. ஆ வந்து என்னைய டியூப் போட்டு தூக்கி கயிறையே பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தெம்பு இருந்தது. ஆ நான் இந்த கயிற பிடிச்சு இழுத்து அவங்களோடயே போயிட்டேன் நானு. போக பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய இடர்பாடுகள் அது நெறைய இருந்தது. அவங்க வந்து கண்டுக்கல. அவங்க வந்து தைரியமா போயி, என்னென்ன கீழ வந்து கம்பிலாம் இருக்குது. அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு கடை மாரி போட்டிருக்காங்க. அந்த கடையோட மேல் கம்பி வந்து இருக்குது நீட்டிட்டு. அவங்க பார்த்துடுறாங்க. கால்ல கீச்சு வாங்குறாங்க. என்னைய வந்து பத்திரமா கூட்டு போயிட்டாங்க. "இங்கலாம் இதெல்லாம் இருக்குப்பா" அப்படின்னு. முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள். அப்படி புடிச்சு அழகா கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கருந்து நேரா மெயின் ஏரிக்கு வந்து, அங்கருந்து மக்களுக்கு போனோம். மக்களுக்கு எனக்கு ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப போனோம். அதான் சவால். அதுல என்னைய வந்து நான் திரும்ப ஆத்துல அடிச்சுட்டு பார்த்தேன். அங்க மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 மக்கள், 250 மக்கள் அந்த இடத்துல மழையில வந்து நின்னுட்டே இருக்காங்க. "எப்படியாவது தூக்குங்க அவர, எப்படியாவது தூக்கிருங்க" அப்படின்னு. நான் காப்பாத்தப்பட்ட என்ன முதல்ல டியூப் போட்டு அந்த மரத்துலருந்து அவங்க கூப்பிடும்போது, ஊர் மக்கள் மொத்தமும் விசில் அடிச்சது எனக்கு இன்னும் கேட்டுட்டே இருக்கு. அவ்வளோ தூரம் என்ன காப்பாத்துனாங்க. அ பக்கத்துல வரம்போது என்னால கயிற பிடிக்க முடியல. இழுப்பு அதிகம். அவங்களால என்னோட வெயிட்ட பிடிக்க முடியாது. அவங்கலாம் ஒல்லியான ஆட்களு. நான் விட்டுட்டேன் கயிற ஒரு ஸ்டேஜ்ல. அவ்வளோதான் ஆத்தோட போறோம்னு நெனச்சேன்.
ஆனால் ஒரு பனை மரத்தை என்னால் பிடிக்க முடிஞ்சுது, திரும்பி ஏதாவது பனை மரத்தை பிடிக்க முடிஞ்சுது. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளத்தில் அப்படியே எல்லாரும் விழுந்துட்டாங்க. டக்கு டக்கு டக்குன்னு விழுந்து என் பக்கத்தில் வந்து ஒவ்வொருத்தர டப்பு டப்புன்னு கை பிடிச்சி புடி 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 விட்றாத, அவனை விட்றாத, புடி புடி புடின்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நின்று டக்குன்னு இடுப்பில் கயிறை மட்டும் ஒரு 3 பேர் 4 பேர் நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்களால கட்ட முடிஞ்சுது. அவங்க கட்டிட்டு மொத்தமாக கயிறை ஊர் மக்கள் சேர்ந்து இழுத்துட்டாங்க. தண்ணிக்கு உள்ளோடி அப்படியே அந்த எதிர் தண்ணியோட நான் வந்து என்னை கரைக்கு இழுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. ரொம்ப இது ஆர்வம். இறங்கினோடனே அவங்களுக்கு எனக்கு பால் ஒரு செம்பு நிறையா வச்சுருந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஊருக்கு கூட்டு போனாங்க என்னைய. அவங்க ஊருக்கு கூட்டு போய் சாப்பாடு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லிட்டாங்க. ட்ரெஸ்ஸு வேண்டாம், அது ஒரு தீட்டு மாதிரிப்பா, போட்டுரு அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்னை வீடு வரைக்கும் வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இது அந்த ஊர் மக்கள்லாம் அவங்களுக்கு சாகிற வரைக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அது மாதிரி. நான் ஃப்ரான்சிஸோட அம்மா பேசுகிறேன் சார். என் பையன் வந்து ஒரு 11 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் அடித்தான். நான் கார் வந்து எனக்கு முங்கிட்டு இருக்குமா, நான் அதுக்கு மேலே நிற்கேன்னா. உடனே நான் சொன்னேன், இல்லை பொய் சொல்லாதப்பா, என்ன பண்ண, இல்லைம்மா நான் உண்மையிலே நிற்கமா, என்ன ஒரு அது சுனாமி மாரி ஒரு அலை அடித்து நான் மேலே நிற்கமா அப்படின்னா. உடனே எனக்கு வைகெல்லாம் பறந்துக்கிட்டு வந்துட்டு ரொம்ப ஆடிட்டு படப்படன்னு வந்துட்டு எனக்கு கடவுளே ஏசப்பா என் பிள்ளை சுனாமி மாரி அந்த அலையில் சிக்கிட்டு கிடக்கானே, அவனை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களே, என் பொண்ணுகிட்ட சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி அங்கே இங்கேயும் ஃபோன் அடித்தோம். என் பையன் ஒரு 4 மணி வரைக்கும் பேசினான். அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை. அதுக்கப்புறம் என் பையன் என்னானே எனக்கு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அலையில் அடிச்சுட்டு போயிட்டானோன்னு நினச்சோன்னாங்க. ஆனால் மறுநாள் எல்லாரும் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனேன். அவங்க வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி, நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கன்னாங்க. சார் இது என் பிள்ளை, நான் திருநெல்வேலிக்காரி, நீங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறீங்க சார், நாங்கள் எனக்கு நீங்கள் காப்பாற்றுங்க, நான் அங்கே தானே இருக்கேன், அங்கே போகவும் முடியல சார், காப்பாற்றுங்கன்னு அவங்க அங்கே இங்கேயும் ஃபோன் நம்பர் தான் கொடுத்தாங்களே ஒழிய அவங்க எந்த இதுவும் சொல்லலை சார். அதுக்கப்புறம் நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போனேன். கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அந்த ரிசப்ஷனில் இருந்த அம்மா, நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் தான், அங்கே போங்கன்னாங்க. அங்கே வழியே இல்லை மேடம், என் பிள்ளையை காப்பாற்றுங்க மேடம், என் பிள்ளை நடுவில் நின்றுட்டு இருக்கான், தவிச்சிட்டு இருக்கு, இது வரைக்கும் அவன் எங்கே இருக்க அதுன்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மரத்து பக்கத்தில் ஒரு பையன் இருக்காங்களா, அவங்கள வீட்டை இப்போ கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி வீட்டுக்கு போயிட்டா கூப்பிட்டு வந்துடுவாங்க போலன்ட்டு நினச்சிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு ஃபுல்லாக ஜெபம். என் பிள்ளை கொஞ்சம் கூட சாப்பிடாம இருக்க மாட்டா, அப்போ பசிக்குன்னு சொல்லுவான். சாப்பிடாம பிள்ளை இருக்கானே எதுவே அழுதுட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஒரு 2 நாளாக சாப்பிடல, தூங்காமல் இருந்த என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி எங்கள் சர்ச்சில் இருந்த எங்கள் பாஸ்டர் எங்கள் ஜாயிஸ்டர் அவங்ககிட்டலாம் சொல்லி அவங்களும் ஒரே அழுது எங்கள் சர்ச்சு மக்கள் எல்லாரும் ஜெபிச்சாங்க, ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தகவல் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு ஆள் இருந்து ஃபோன் வந்துச்சு, அங்கே 2 பாடி கிடக்கான்னு சொல்லிட்டாங்க. 2 பாடி கிடக்கணுன்னா அதில் நம்ம பிள்ளை ஒரு தந்துருவானோ அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. கடவுளே ஆண்டவரே, நீங்கள் யாராவது அனுப்பி என் பிள்ளையை காப்பாற்றுங்க நீங்கள் அப்படின்ட்டு ஒரே வேண்டிக்கிட்டே ஜம வெறும் டீயை மட்டும்தான் குடிச்சாரு. அந்த 2 நாளாக நான் சாப்பிடவே இல்லை, ஒரு பொட்டு கூட சாப்பிடல, வாயில் வைக்கவே இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ் போனேன், கலெக்டர் ஆஃபீஸ் வீட்டுக்கு போனால் அங்கே போங்க கொக்கர்குளத்துக்கு போங்க, நாங்கள் கொக்கர்குளத்துக்கு போனாப்பா தூரத்துக்கு மேலே நீங்கள் போக முடியாதுமா, நீங்கள் வீட்டு அங்கே போங்கம்மா அப்படின்ட்டாங்க. ஒரு 2 நாளாக நான் இங்கே அலைஞ்சேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சுட்டு கடவுளை விட்டால் எனக்கு வேற வழியே இல்லைன்னு நினச்சேன். கடவுளே நீங்கள் மட்டும்தான் முடியும், என்ன இது ஃபயர் சர்வீஸ் போக காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நம்ம இது போலீஸ்காரங்களும் காப்பாற்ற முடியாண்டாங்க, ஹெலிகாப்டர்லேயும் காப்பாற்ற முடியாண்டாங்க. ஒவ்வொரு இடமா அலைஞ்சி என்ன செய்யன்னு தெரியாமல் தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது உடனே மறுநாள் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம சிறுகுடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பரிதவிச்சிட்டு இருக்கும்போது நாள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வந்துச்சு. எப்ப நான் அந்த பிரான்சிஸ் பேசுறேன்னா என் பையன் கால்வாயில் உள்ள மக்கள் என்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா அப்படின்னா என் பையன் அப்படியே வெளுத்து விரைச்சு இந்த கையெல்லாம் அடிச்சு அம்மா உயிரோட இருந்துட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அம்மா நான் ஆத்தோட போயிடுவேன், எங்க குடும்பத்தை காப்பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இருந்திருக்கான். இவன் நான் உயிரோட வரமாட்டேன், எங்க அம்மா என் பிள்ளைல என் பொண்டாட்டில எல்லாரும் பார்த்துக்கோங்க நீங்க. அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களாம் என்கிட்ட சொல்றாங்க, அவங்க அம்மா இப்படி அவன் சொல்லிட்டு போயிட்டாம்மா எங்ககிட்ட அப்படின்னு.
அதுக்கப்புறம் அவங்க இந்த ஊர் மக்கள் தான் தெய்வமா வந்து இங்க பிரேயரையும் கடவுள் கேட்டு ஊர் மக்கள்லாம் அவனை காப்பாத்தி கொண்டு வந்து அவனை இங்க வந்து விட்டாங்க சார். இன்னைக்கு அவன் உயிரோட இருக்கிறது கடவுளும் கால்வாய் மக்களும் தான் அவன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே. வேற யாருமே என் பிள்ளைய காப்பாத்தல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொடையிலலாம் எனக்கு தோல் எடுத்து வச்சுருக்காங்க அந்த ஆப்ரேஷனுக்குலாம். அந்த அளவுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் நான். அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தும் போய் அந்த இதில் நான் வந்து மாட்டி நின்னதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இல்லைன்னா நான் உயிர் பிழைச்சிருக்கவே முடியாதான் நான் நினச்சேன். ஆனால் கடவுள் கிருபையில் ஏதோ கண்டிப்பாக வந்து பிழைச்சிக்கிட்டேன். இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருந்து பயங்கரமான சிராய்ப்புகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புள்ளி புள்ளியாக நிறைய இருக்கும். இப்போ கொஞ்சம் தெரியல, இந்த இந்த கைகளில் பாருங்கள் தெரியுதா, இதெல்லாம் வந்து பூச்சி கடிச்சதுனால வந்தது. இது வந்து நான் இங்கே பிழைச்சி வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. பிழைச்சி வந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அவங்க கொஞ்சம் மாத்திரைகள், மருந்துகள், நிறைய ஊசிகள்லாம் போட்டாங்க. நிறைய டெஸ்ட்லாம் எடுத்திருந்தோம். அதில் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் குறைஞ்சிருக்கிறேன் நான். நம்ம இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி, இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை வந்து மறக்கிறதுக்கே வந்து எனக்கு எப்படியும் ரொம்ப நாள் எடுத்துக்கிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், சீக்கிரம் நான் அது முயற்சி பண்ணணும், மென்டலி மீண்டு வரணும். அது மட்டும்தான். நான் ஃப்ரான்சிஸோட ஒய்ஃப். அவங்க மாட்டிக்கிட்டதுலேருந்து காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் யாரும் காப்பாற்றுற மாதிரி தெரில. கால் கட்டாயிடுச்சு. கால் கட்டானதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போய் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எந்த சொந்தக்காரங்க தான் முன் வந்தாங்க. அவங்க தான் எல்லாமே தேடி இது பண்ணாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். நைட்டில் எனக்கு இருட்டுக்குள்ள இப்போ வந்து சொல்லி அது தெரியுது. தேலுக்குள்ளே இருந்தாங்க, பாம்புக்குள்ளே இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தூக்கம் கிடையாது. அதே ஞாபகத்திலே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருக்காங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரியாது. அங்கே ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க அங்கே இப்படி இருக்கு, இங்கே இப்படி இருக்கு, ஒருத்தவங்க அங்கே கிடக்கு இப்படி இருக்காங்கன்னு கால் வருது. ஆனால் பயமாக தான் இருக்கு. யாரு என்னன்னு தெரியாது. வீட்டுக்கு வர வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாரும் இருந்தோம். ஆனால் போலீஸ் யாருமே ஹெல்ப் பண்ணலை. அவங்க யாருமே ஹெல்ப் பண்ணலை. ஊர் மக்கள் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் கிடச்சிருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே இல்லை, தூக்கமே கிடையாது. பதறி எந்திரிச்சிருவாங்க. அந்த சூழ்நிலையில இருந்துட்டு வந்து அந்த ஊர் மக்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன், வேற யாருக்கு இல்லை. அவங்க தான் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபுல்லாக அங்கே தான் கிடந்தோம். அவங்க தான் காப்பாற்றி. மரத்துல தொங்கிட்டு இருந்தப்ப கூட அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபு குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, நான் உயிரோட வருவேனான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்த்துருங்க? அது எங்ககிட்ட சொல்லலை. நாங்கள் சொன்னா எப்படி நான் அடுத்த நாள் தான் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன சொன்னாங்க? வரமாட்டல, குடும்பத்தை பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இதையே சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஒரு பார்டர் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. ஆனா அவருக்கு தைரியம் அதிகம். அதனாலயே அவங்க வந்துட்டாங்க. வேற யாரா இருந்தாலும் இருந்திருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாட்டின இடத்துல வந்து என்ன மாதிரியே கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்னென்னா அதில் ஒருத்தர் கூட பிழைக்கலை அப்படின்ற மாதிரி தான் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு செய்தி கிடச்சிது. இவங்க கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணியிருந்தா அவங்கள காப்பாற்றிருந்தா நல்லாயிருக்கும். நிறைய பேரை பலி கொடுத்துட்டோம் நான் நினைக்கிறேன். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.